ஒரு நிகழ்வாக இருக்குது. என்ன இருந்தாலும் இந்த படம் தமிழ் வாழ்கன்னு வருது, அதனால் நம்ம ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லி சில நவீன புரிதல் கொண்ட சில நபர்கள்லாம் பதிவு போடுறத பார்க்க முடியுது. தயவு செஞ்சு எந்த கட்சிக்காரங்கிறத நீங்களே ஆய்வு செஞ்சுக்கோங்க. நம்ம சொன்னோம்னா கடிக்கிறதுக்கு மட்டும் ஒரு ஐடிவிங்க தூக்கிட்டு வராதிங்க. இந்த மாதிரி தப்பு செய்யும்போது போய் கேளுங்க, துப்பு கட்டு குனிஞ்சு நிற்காதீங்க. இல்லை சான்ஸ் கிடைச்சா நம்மளை அடிச்சு விட பார்க்கறது, இல்லை முத்திர குத்துறது, கோவத்தை வச்சுட்டுன்னு சொல்லிட்டு பண்ணுறது. இதில் 2 பேர் இருப்பாங்க. அந்த 2 பேரோட கருத்து முன்னு பின் மர்றா இருக்கு. இவர் நீங்கள் சொல்றவர் அப்படி பண்றாரு, அவரு வேற பத்தியே எழுதுறாரு. ஏதாவது ஒன்று பேசுங்கப்பா, போட்டு எல்லாரையும் குழப்பி விட்டுக்கிட்டு நம்மளை மட்டும் கார்னர் பண்ணிட்டு இருக்கிறது. நம்ம என்னன்னா கொள்கைக்கு கோட்பாட்டுக்கு என்னவோ அதை நம்ம சொல்லுவோம். ஒரு பக்கம் ஒன்று பேச இன்னொரு பக்கம் அங்கே அப்படிலாம் இல்லை. எதுவோ என்ன வரையறையோ அந்த வரையறை, என்ன இதுவோ அதுதான் நம்ம பேசலன்னா. நம்ம முன்னுக்கு பின் முரணா இருந்தோம்னா நமக்கு பேர் இல்லை, அவ்வளோதான். நம்ம சொல்ற கருத்து என்ன கான்டெக்ட்ல என்ன இடத்துல சொல்லணுமோ அதுக்கு உண்மையா நிற்கணும். அதே மாதிரி தான் நீங்க நிற்கிறீங்களா? ஜனநாயகன் படத்தை எதிர்க்கிறீங்க, எதிர்த்துட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. படங்களை எல்லாம் எதிர்க்கிறதுல தப்பே கிடையாது. அதற்காக இந்த படத்துக்கு நான் முட்டு கொடுப்பேங்கிற ஒரு கான்டெக்ட்ல பண்றீங்க அப்படின்னா அது ரொம்ப தப்பு. இந்த படத்துல மொழி போராட்டத்தை காட்டுகிறார்கள். ஆனால் இந்த மொழி போராட்டத்தை காட்டுவதால் தமிழர்களுக்கு உணர்வு வருமா? திரும்ப தமிழர்கள் முட்டாளாக்கப்படுவார்களா? இதுதான் கேள்வி. தமிழர்களுக்கு உணர்வு வந்துச்சுன்னா சந்தோஷம், ஆனா உணர்வு வருமா? எப்படி வரும்? தமிழர்களுக்கு பெருமைனாவது வருமா? வராது. ஏன்னா அதான் மாத்தி காட்டுறாங்களே. அப்ப பெருமையும் அங்க வராது, உணர்வும் வராது. ஏன் உணர்வு வராது? அதான் நாங்களாம் பார்த்துக்கிட்டோம், எங்ககிட்ட தான் கவர்மெண்ட் இருக்குன்னு அவங்க சொல்ல போறாங்க. புரியுதா? நாங்க தான் போராடணும், நாங்க தான் பார்த்துக்கிட்டோம், எங்ககிட்ட தானே கவர்மெண்ட் இருக்கு, நீங்க திரும்ப போய் படிங்க. இதை தான் அன்னைக்கு அண்ணா சொன்னாரு. மாணவர்கள் வராதீங்கன்னு தானே சொன்னாரு போராட்டத்துக்கு. நாங்க பாத்துக்கிறோம்னு சொன்னது என்ன? நீங்க தான் பார்த்து கிழிச்சிட்டீங்க. நீங்க இன்னைக்கு ஜல்லிக்கட்டுக்கு நீங்க பார்த்து கிழிச்சிக்கிட்டீங்க. மாணவர்கள் இறங்கி எல்லா இளைஞர்களும் இறங்கினதுக்கு அப்புறம் தானே ஜல்லிக்கட்டை தடுத்து நிப்பாட்ட முடிஞ்சது. இப்ப எஸ்ஐஆருக்கு நீங்க பார்த்து கிழிச்சிட்டீங்க. இப்ப திரும்ப இறங்கணும், இறங்கினா தான் விடிவு. இவனுங்க நம்பி ஒரு பிரயோஜனம் இல்லை. கரெக்டா சொன்னீங்க பாரு. ஜல்லிக்கட்டு போராட்டம் எந்த கட்சியுமே நடத்தல தனிச்சு. அதே மாதிரிதான் மொழி போராட்டமும் இருந்திருக்கு. மொழி போராட்டமும் அப்படிதான் இருக்கும். நாளைக்கு எஸ்ஐஆர் போராட்டமும் அப்படிதான் இருக்கணும். எஸ்ஐஆருக்கு நம்ம போராடலை அப்படின்னா எல்லாரும் நான் தான் சொல்றேன். நான் அந்த புறா கதையை பல முறை சொல்லியிருக்கேன். இந்த இதில் ஒரு வேடனுடைய புறா கூண்டுக்குள்ள புறாவுடைய வலையில பல புறாக்கள் மாட்டிட்டு இருக்கும்போது ஒரு புறா மட்டும் தவிக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன மாதிரி ஒரு புறா தவி பார்த்தாலும் பறக்க முடியாது. தவி பார்த்தா அந்த புறா மட்டும் அடிச்சு போட்டுருவான். ஆனால் அனைத்து புறாக்களும் ஒன்றாக பறந்தாலும் அந்த வலையை அறுந்து போகும். அவ்வளோதான் விஷயம். எல்லா புறாக்களும் ஒன்றாக பறக்கணுங்கிறது நம்மளுடைய பார்வை. இங்கே பண்ணுங்க, அவர் பண்ணுங்க அப்படின்னு ஒருமித்தமாக வாங்க பண்ணுவோம். அதுதான் ஒரு சரியான போராட்டமாக இருக்கும். அதுதான் ஒரு சரியான ஒரு முன்னெடுப்பாக இருக்கும். அதுதான் ஒரு சரியான அரசியலாகவும் இருக்கும். நீ இப்போ நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் பண்ணிக்கிறோம், நாங்கள் தான் கட்சி வச்சிருக்கோமே, நாங்கள் தான் ஆட்சியில் இருக்கோமே, பண்ண மாட்டாங்க. அதுதான் இன்னைக்கு எஸ்ஐஆர் போராட்டத்தில் எல்லா கட்சியும் சந்தி சிரிக்குது. எந்த போராட்டம் இல்லை.